வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம பார்க்க போறது நல்ல வெள்ளை வெளியர்னு மெத்துன்னு ஒரு சூப்பரான வெள்ளை குழி பணியாரம். இந்த மாதிரி ஒரு பணியாரத்தை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு சாஃப்டா ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா மெத்துன்னு இருக்குன்னு. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கங்க. நீங்க எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த கப்ல வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். மற்ற பொருட்களையுமே அதே கப்ல அளந்து எடுத்துக்கங்க. இப்ப இந்த அரிசிய ஒரு 4ல இருந்து 5 முறை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் ஊற விடுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணிய கொஞ்சமா வடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காயோட பிரவுன் பகுதி இல்லாம நல்லா சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா துருவி எடுத்துக்கங்க. இது கூடவே சாதம், வடிச்ச சாதம், குக்கர் சாதம் எது வேணா சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. அரைக்கும் போது அதிக தண்ணி பயன்படுத்தாம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சுக்கங்க. அதிகமா தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நீர்த்து போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா மாவை நல்ல மைய அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. மிக்சில இருந்து மாவை பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மாவு பாத்தீங்கன்னா நல்ல பால் மாதிரி, கிரீம் மாதிரி நல்ல மைய அரைக்கணும். அப்பதான் நமக்கு பணியாரம் நல்லா இருக்கும். கொரப்பா அரைச்சிடாதீங்க. அடுத்து இந்த மாவுல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த உப்பு சர்க்கரை ரெண்டுமே நல்லா கரைஞ்சு வர மாதிரி, இட்லி மாவுக்கு கரைக்கிற மாதிரி கையை போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கங்க. எல்லா பக்கமும் உப்பும் சர்க்கரையும் கரைஞ்சி வர வரைக்கும் கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து கரைச்சிக்கங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது மாவு. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு புளிக்கும் போது நீர்த்த மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான், கரைச்சாச்சு. இப்ப இதை மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு நைட் ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும். இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சு புளிக்க விடுங்க. 8 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவு நல்லா உங்களுக்கு புளிச்சு வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். கரண்டியால மாவு எடுக்கும் போது மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குது. அவ்வளவுதான், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாம இதை கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாவு பாத்தீங்கன்னா அப்படியே கூட குழி பணியாரம் சுடலாம், நல்லாதான் இருக்கும். தேவைப்பட்டா கொஞ்சமா நான் இன்னைக்கு ஆப்ப சோடா சேர்த்திருக்கேன். ஆப்ப சோடா கண்டிப்பா ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தா மட்டுமே சேர்த்துக்கங்க.
இல்லைன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்காமலுமே நாம சாதம் தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு குழிப்பணியாரம் நல்லாவே சாஃப்டா வரும். இப்ப மாவோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது. இந்த கன்சிஸ்டன்சில ஆப்ப மாவுக்கும் அடுத்த ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். அடுத்து ஒரு குழிப்பணியார சட்டியில தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கங்க. பணியார சட்டி சூடானதும் நாம கரைச்சு வச்ச மாவை எல்லா குழியிலையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பணியாரம் சுடுறதுக்கு நெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்க தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா, தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நெய்க்கு பதிலா தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த பணியாரம் சுட்டு பாருங்க. வெள்ளை வெள்ளேர்னு இன்னுமே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். பணியார மாவு சேர்த்ததும் அடுப்பை உடனே லோ ஃப்ளேமுக்கு மாத்தி வச்சிடுங்க. லோ ஃப்ளேம்லயே தான் இந்த பணியாரம் நமக்கு நல்லா வெந்து வரணும். அதிகமா வச்சீங்கன்னா உங்களுக்கு பணியாரம் வெள்ளை வெள்ளேர்னு கிடைக்காது, கலர் மாறிடும். மேலே இந்த அளவுக்கு உங்களுக்கு பபிள்ஸ் வந்ததும் இப்ப நாம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். கண்டிப்பா அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சு அடுத்த பக்கமும் வேக விடுங்க. எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டு அடுத்த பக்கம் 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரா வெள்ளை வெள்ளேர்னு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டுக்க தனியா சட்னி எதுவுமே தேவைப்படாது. தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்.